அதை நீ முடிவு பண்றது யாரு? தசாநாதன். தசாநாதன் தான் அதை முடிவு பண்ண போறார். எந்த தசை நடக்குது? வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு என்கினி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். பிரதர், ஐ நோ போத் ஆர் இம்பார்ட்டன்ட். போத் மீன்ஸ் லக்னம் லக்னாதிபதின்றீங்க போல இருக்கு. ஓகே, பட் லெட்ஸ் சே இஃப் வி கம்பேர் சம்ஒன் ஹூ ஹேஸ் அ ஸ்ட்ராங் லக்னம், சுக்ரன் குரு இன் லக்னம், சுக்ரனோ குருவோ இன் லக்னம், பட் வீக் லக்னாதிபதி சனி செவ்வாய் தொடர்பு versus someone with a strong லக்னாதிபதி. பட் அப்படின்ற இடத்துல எனக்கு அந்த கொஸ்டின் தெரியாம போகுது. பட் உங்களோட கேள்வி என்ன அப்படின்னா, யாரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லக்னம் லக்னாதிபதி வலுத்தவர் மிகப்பெரிய உயரிய நிலையில இருப்பாருங்க. அதை நீ முடிவு பண்றது யாரு? தசாநாதன். தசாநாதன் தான் அதை முடிவு பண்ண போறார். எந்த தசை நடக்குது? தசையுடைய அமைப்புகள்ல இப்போதாங்க சில பேர் தசையை பத்தி புக்தியை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மிந்தி வரும் ராசியிலேயே வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்த காலம் போய் இப்ப தசாநாதனையும் பத்தி பேசக்கூடிய அமைப்புகள்ல இருக்காங்க. சரி, லக்னம் வலிமையா இருக்கு, லக்னாதிபதி வலிமையாக இருக்கிறார். நீங்க கீழே தாழ்ந்து போயிட மாட்டீங்க. தங்க இடம் இல்லாம சமீபத்துல ஒருத்தர் இந்த ஜாதகம்லாம் சாப்பிட இடம் இல்லாம தங்க இடம் இல்லாம எல்லாம் இருக்க மாட்டீங்களா? இல்ல, நான் இருந்தேன். எங்க இருந்தீங்கன்னு கேட்டேன். ஃப்ரெண்டு வீட்டுல இருந்தேன்னு சொன்னாரு. அந்த நடு ரோட்ல தங்க விடாம உங்களை கொண்டு ஃப்ரெண்டு வீட்டுல சேஃபா குளிக்க தூங்க வச்சது உங்களோட லக்னத்தின் சுபத்துவம் அப்படின்னு. ஓ ஆமாவானேன்னாரு. லக்ன சுபத்துவம் உங்களை கீழே கொண்டு வச்சிடாதுங்க. உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும், மனதை நல்லவராக வச்சிருக்கோம். நீங்க நல்லவரா இருப்பீங்க. லக்னத்தை குரு சுக்கிரன் பார்த்தா நல்லவரா இருப்பீங்க. ஒருவேளை கெட்ட குணங்கள் இருந்தால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்போ அவர் சக்சஸ் ஆவாரா இல்லையான்றத தசாநாதன் தான் முடிவு பண்ணுவாரு. இல்லங்க, யோக தசை வரல, அவயோக தசையா வருது, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அவர் நல்லவருங்க, ஆனா ஏன் கஷ்டப்படுறாருன்னே தெரியலங்க. லக்னாதிபதி கடுமையான பாபத்துவ அமைப்புகளை 50% லக்னம், 50% லக்னாதிபதிங்க. 50% லக்னம் நல்லா இருக்கு, 50% லக்னாதிபதி நல்லா இல்ல. நீங்களா தேவையில்லாத பிரச்சனைகளை போய் அங்கங்கன்னு இழுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க. லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு, லக்னத்தில் இருக்கக்கூடிய, நீங்க சொன்ன மாதிரி சொல்றேன், லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு, லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் பாவகத்தை தொடர்பு கொண்டதால மனைவியோ நண்பர்களோ உங்களை காப்பாத்தி எடுத்து வந்துடுறாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். தப்பான முடிவு எடுக்கிறது லக்னாதிபதி. ஆனா என்ன பண்றது, லக்னம் வலுத்திருக்குன்றதுனால 7ஆம் பாவகம் வலுத்திருக்குன்றதுனால மனைவி போய் காப்பாத்திட்டு வந்துடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் போய் காப்பாத்திட்டு வந்துடுறாங்க. செவ்வாய் வலுத்திருந்தா பிரதர்ஸ் சிப்ளிங்ஸ் போய் காப்பாத்திட்டு வருவாங்க. சூரியன் வலுத்திருந்தா அப்பா போய் காப்பாத்திட்டு வருவாரு. சந்திரன் வலுத்திருந்து 4ஆம் இடம் வலுத்திருந்தா அம்மா போய் காப்பாத்திட்டு வருவாங்க. இந்த மாதிரி. ஓகேங்களா? அப்போ லக்னமும் லக்னாதிபதியும் வலுத்திருந்தா நீங்களாவே உயர்வை தேடி போறவரு. லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரு, லக்னம் வலுத்திருக்கிறாரு, ஏதோ ஒரு வகையில எப்படியாவது தேடிக்கிட்டு வருதுங்க. இதுதான் உங்களுடைய நிலைப்பாடுங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.